ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லீ ப்ராசிக்யூட்டர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஏன்னா ஜெனியோட அம்மா இவனுக்காக 150 கோடியை செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிருந்திருப்பாங்க இல்லையா. அந்த பணத்தை எப்படியாவது அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக இவன் நிறைய லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். இதுக்கு நடுவுல லாயர் ஹவாங் இந்த ப்ராசிக்யூட்டர் லீ தான் கங்சுக் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை அவங்ககிட்ட எப்படியாவது சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லீயை இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜே மாத்தி விட்டுறான். முதல் நாள் மீட்டிங்காக அந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு இவனும் போறான். அங்க போனா சேகங் தான் அந்த டீமோட சீஃபாவே இருக்கான். லீயை பார்த்ததுமே சேகங் நேரா கேக்குறான், பிசினஸ் மேன் மத்தியில ஒரு ப்ராசிக்யூட்டரை மாமல் மன்னன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. இல்ல சார், எனக்கு அப்படி யாரையும் தெரியாது, நான் வேணும்னா யாரு என்னன்னு விசாரிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஒன்னும் தேவையில்ல, அவன் யாரு என்னங்கிறத நானே பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேகங் சொல்லிடுறான். அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்ததும் சீஃப் யாங் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய பிசினஸ் மேன் கிட்ட லஞ்சம் வாங்கி வச்சிருக்கோம், நீ வேற இப்ப போய் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிருக்க, நாம இப்ப அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது, பேசாம நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இல்ல, அப்படிலாம் ஒன்னும் செய்ய வேண்டாம், ஏன்னா சேகனுக்கு மாமல் மன்னன் நான் தாங்கிற விஷயம் தெரியாது, நாம நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பவும் 2 பேரும் கிளம்பி ஒருத்தங்கிட்ட லஞ்சம் வாங்குறதுக்காக தான் போறாங்க. இந்த ஸ்டீம் பாத்லாம் எடுத்துக்குவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் போய் ஒரு பிசினஸ் மேனை மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆளு பணத்தை அந்த ஸ்டீம் பாத் எடுத்துக்கிற இடத்துலயே அவங்களோட லாக்கர்ல வச்சிருக்கானாமா. நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கர் கீயை வாங்கிட்டு சீஃப் யாங் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக போறாரு. அந்த லாக்கர் கிட்ட போய் ஓபன் பண்ணலான்னு போகும்போது அங்க எவனோ ஒருத்தன் நின்று மறைஞ்சு இதை பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங் இருக்காரு இல்லையா, அவரு சீஃப் யாங்க பார்த்து தடுத்து நிறுத்தி, வாப்பா நம்ம போய் சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா ஜோசங்க்கு அங்க ஒருத்தன் நின்று பார்த்துட்டு இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன் இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் டீமை சேர்ந்தவன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த லீ எங்க இருக்கான், உடனே அவனை என்ன பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. லீ உடனே ஆபீஸ்ல ஜோசங்க மீட் பண்றான். நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னல, சொன்னதை நீ கேட்கவே மாட்டியா, உடனே இது சம்பந்தமா உங்ககிட்ட இருக்கிற எல்லா கான்டாக்டையும் உடனே கட் பண்ணு, உனக்கு சேகங்க பத்தி தெரியாது, அவன் ஒரு விஷயத்துல இறங்கிட்டானா அது எப்படியாவது முடிச்சிருவான், நீ மாட்டிக்குவ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி லீ சொல்றானா. நான் சொன்னதை ஒழுங்கா செய்ய, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கான்டாக்டையும் உடனே கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சீஃப் ஜோசங் திட்டி அனுப்பி விடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ராசிக்யூட்டர் ஜீவாவை தான் காமிக்கிறாங்க. லாயர் ஹவாங்கோட சூசைடை விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அந்த ஆள் எந்த இடத்துல விழுந்து இறந்து போனானோ அதே இடத்துல அதே பொசிஷன்ல போய் இவ போய் படுத்துக்கிட்டு இருக்கா. எப்படி இந்த சூசைட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேடம் இது கண்டிப்பா சூசைட் தான் மேடம், நீங்க தேவையில்லாம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஏன், உங்களுக்கு எதுவும் சூசைட் நோட் கிடைச்சதா என்ன, அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா கொண்டுட்டு வாங்க, ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த ரிப்போர்ட்டர் இருக்கா இல்லையா, சேகன் கூட ஒருத்தர் இருப்பாளையா, அவனும் சொல்றான், மேடம் இது சூசைட் தான், எதுக்காக நீங்க தேவையில்லாம இது மர்டர் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனுமே இது சூசைட் அப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. அதுக்கு ஜீவா உடனே சொல்றா, ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணானா செத்ததுக்கு அப்புறம் போய் அவனோட ஃபேமிலியை மீட் பண்றதுக்காக ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுவானா, ஏன்னா அவன் அடுத்த நாளுக்கான ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த லாயர் ஹவாங்கோட போன் மிஸ் ஆகுது, அது எப்படி மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கானா. மேடம் அவன் பணத்தை எல்லாம் சூதாட்டத்துல இழந்துட்டான், நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தான், மேபி கடன்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட டெம்பரவரியான போனை யூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டர் சொல்றான். ஆனா எதையுமே ஜீவா ஒத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. கண்டிப்பா அவனோட போன் இங்கதான் எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் டீமை வர வச்சு அந்த இடத்த எல்லாம் தேட சொல்றான், லாயர் ஹவாங்கோட போனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. ஆனா இதையெல்லாம் கேட்டதுமே அந்த ரிப்போர்ட்டரோட முகமே மாறுது. ஆனா அதுக்குள்ளேயே இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜே இருக்கான் இல்லையா, அவன் போன் பண்ணி டீம் டின்னருக்கு வாமா அப்படின்னு சொல்லி இவளை கூப்பிட்டு விட்டுடுறான். அதனால வேற வழி இல்லாம இவளுமே கிளம்பி டீம் டின்னருக்கு போயிடுறா. அங்க எல்லா ப்ராசிக்யூட்டர்ஸுமே இருக்காங்க, எல்லாரும் ஜாலியா அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த லீ பாத்ரூமுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவன் சர்ச்ல ஒரு பணக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்கினா இல்லையா, அந்த ஆளு லீய பாத்துடுறான். அவன் வேகமா ஓடி போய், யோ என்னையா பணத்தை வாங்கிட்டு போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற, நான் சொன்ன வேலையை நீ எப்ப செஞ்சு கொடுப்ப, அந்த சில்வர் ரெயின் அப்படின்ற கம்பெனி நான் அந்த பில்டிங்ல நிறைய பணத்தை வேற இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாம், எனக்கு அந்த பில்டிங் கண்டிப்பா வேணும், ஏதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரி போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவனும் கெஞ்சிரான், சாரி இது பேசுறதுக்கு ஏத்த இடம் கிடையாது, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, உங்க பிரச்சனையை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த விடுற மாதிரியே இல்ல. இப்படி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சேகங்கோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தா இல்லையா, ப்ராசிக்யூட்டர் கான்னு சொல்லி, அவன் அங்க வந்தவன் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துடுறான். இதை லீயுமே பாத்துடுறான். அங்கிள் இங்க என்ன அங்கிள் பண்றீங்க, ஆண்டி வந்திருக்காங்களா, நான் இங்க குடிச்சிட்டு இருக்கேன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு அனுப்பி வச்சிடுறான். அப்ப கான் பாத்துட்டு கேக்குறான், அவர் நிஜமாவே உன்னோட அங்கிளா அப்படின்னு கேக்குறான். ஆமாம்பாம்பா அவர் என்னோட அங்கிள் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம்
இவனோட பழைய வீடு இருக்கு இல்லையா, இவன் வெளியில காமிச்சுக்கிறதுக்காக ஒரு பழைய வீட்டுல குடியிருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த வீட்டுல இவன் லீ அப்புறம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மேனேஜர் மாதிரி ஒரு பொண்ணு ஒரு தீர்ப்பா போல இருக்கு. அவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இவங்க அந்த லஞ்சம் வாங்கின பணக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்ல ஒரு ஆள் கூட மீட் பண்ணி ஏதோ ஒரு பில்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா இல்லையா, அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த பணக்காரனுக்கு எதிராக சில்வர் ரெயின் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் ஏதோ ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு 2 பேத்துக்குள்ள போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அந்த சில்வர் ரெயின் அப்படிங்கிற கம்பெனி யாரோடது என்னன்னு விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறானா. சீஃப் இருந்துட்டு விசாரிச்சேன்ப்பா, அது ஏஞ்சலினான்ற ஒரு பொண்ணு தான் அந்த கம்பெனிக்கு சேர்மனா இருக்கா. அந்த பொண்ணு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த சில்வர் ரெயின் அப்படிங்கறது அதுல ஒன் ஆஃப் த பிசினஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஏஞ்சலினாங்கிறது அந்த நடிகை என்பி தான். இந்த ஏஞ்சலினாவை பத்தி இன்னும் கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி இங்க லீ சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த ஏஞ்சலினாவான நடிகை என்பி வந்து சேகம் கூட எங்கேயோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. அவளுமே இதே விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. என் பிசினஸ்ல ஒரு பில்டிங் ஒண்ணு வாங்குற விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதை கொஞ்சம் நீ சால்வ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சேகம் கிட்ட கேக்குறா. எனக்கு என்னோட வேலையை பாக்குறதுக்கே நான் ஒரு ஆள் பத்தல, என்ன மாதிரி இன்னும் 10 பேர் எனக்கு தேவை, உன்னோட வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. எனக்கு நல்லா தெரியும் நீ ப்ராசிக்யூட்டரா இருக்கணும்னு ஆசைப்படல, நீ ப்ராசிக்யூட்டரா பெருசா வளர்ந்து அங்க இருந்து நீ அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி, நான் உனக்காக தான் என்னோட பிசினஸ்ல பெரிய ஆளாகணும், ஏன்னா நான் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகிட்டேன்னா நீ அரசியலுக்கு வரும்போது உனக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும்ல அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்கிறாளா. சரி சரி உன் பிரச்சனை என்னன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவனும் ஒத்துக்கிறான். இங்க இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் காமிக்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர் பார்க் அப்படின்ற ஒரு ப்ராசிக்யூட்டரை பத்தி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆள் ஏதோ பணக்காரங்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருப்பான் போல இருக்கு. அவனை பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சேகங்கும் அவனோட அசிஸ்டன்ட் கானும் சேர்ந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப லீ குறுக்கு நுழைஞ்சு ஒரே நிமிஷத்துல அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துடுறான். அந்த ப்ராசிக்யூட்டரோட கான்டாக்ட் லிஸ்ட்டை வாங்கி அதுல பார்த்து ஒரு நம்பரை கண்டுபிடிச்சு இது கண்டிப்பா புரோக்கரோட நம்பரா தான் இருக்கணும், இந்த புரோக்கரோட கான்டாக்டை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க தேடுற விஷயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்துல அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துடுறான். சரி நீ எவ்வளவு டேலண்டா இருக்க, எல்லாரும் லீய பார்த்து கத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சேகங் லீய எல்லாரும் முன்னாடியும் பாராட்டிக்கிட்டு இருக்கான். மீட்டிங்கை முடிச்சுட்டு சேகங்கும் அவனோட அசிஸ்டன்ட் கானும் வெளியில வராங்க. அப்ப கான் சேகங் கிட்ட கேக்குறான், ஏன் சார் எதுக்காக அந்த ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங்க நீங்க நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் லிஸ்ட்ல சேர்க்கவே இல்லை அப்படின்னு கேக்குறான். யாரு சொன்னா நான் சேர்க்கலன்னு சொல்லி, அதெல்லாம் சேர்த்திருக்கேன், ஆனா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங்க நானே பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜோசங்கும் இந்த லீக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டவன் ஷாக் ஆடுறான். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். ஆமா நீ என்ன நினைச்ச, அந்த பிசினஸ் மேட்ச் மத்தியில மாமூல் மன்னன் ஒருத்தனை பத்தி சொல்றாங்களே அது வேற யாரும் இல்ல, இந்த லீ தான். அவன் மத்தவங்களுடைய கரப்ஷனை பத்தி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான், அதுல திறமையானவனும் கூட. ஏன்னா அவன் அந்த விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கான். அதனாலதான் அவனால இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நம்ம கொரியாவிலேயே கரப்ஷனை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளுன்னா அது லீ தான். அதனாலதான் அவனை நான் இந்த டீம்லயே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க சேகங் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு சேகங்க தேடிட்டு ஜெனி வந்துடுறா. ஏன்னா இவன் தான் போய் அவளோட ரெஸ்டாரண்ட்டை டேமேஜ் பண்ணிட்டு வந்துட்டான் இல்லையா, அதுக்கான காம்பன்சேஷனை வாங்குறதுங்கிறதுக்காக அவனை தேடிட்டு இங்கேயே வந்துடுறா. நேரா சேகங்கோட சட்டை வந்து பிடிச்சிடுறா. என் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டல, ஒழுங்கா என் பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி உட்கார வச்சு, உனக்கு எவ்வளவுமா டேமேஜ் ஆச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் சமாதானமாகறா. ஆமா உன் பேரு ஜெனி தானே, உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்றானா. வழக்கமா பசங்க எல்லாம் பொண்ணுங்களை பார்த்ததும் ஃபிளர்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இவன் ஃபிளர்ட் பண்றான்னு தான் இவன் நினைச்சுக்கிறா. உன் ரெஸ்டாரண்ட்ல கூட சாப்பிட்டேன்ல, அன்னைக்கு உன் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வேற பேசிக்கிட்டு இருக்கானா. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா லீவும் ஜீவாவும் போறவங்க ஜீவா இவளை பாத்துடுறா. இவளை பார்த்ததுமே ஜெனி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இவகிட்ட பேசுறதுக்காக வரா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நலம் விசாரிச்சுட்டு உடனே சேகங்க பார்த்து நம்ம லஞ்ச் சாப்பிட போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இது கேட்டதும் லீ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா லீ ஜீவா கிட்ட போய் நம்ம லஞ்ச் சாப்பிட போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இவன் தான் ஜீவாவை லஞ்சுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். இவ சேகங்க பார்த்ததும் கண்டுக்க பாக்குறாளா. இதை பார்த்துட்டு அவன் முகம் மாறுறத ஜெனி கவனிச்சுட்டு லீ என்ன நீ சாப்பிட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அவன் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாளா. சேகன் பார்த்துட்டு கேட்கறான், உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்கறான். லீ இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க ஜெனி இருந்துட்டு அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிடுறா. ஓ அப்படியா, அப்ப சரி நீங்க 2 பேரும் போங்க, நாங்க 2 பேரும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சேகங்க கூப்பிட்டுட்டு போயிடுறான். இவன் இங்க கடுப்பாய்க்கு கத்திக்கிட்டு இருக்கான். 4 பேரும் ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. ஆனா 2 ஜோடியும் தனித்தனியா உட்கார்ந்துருக்காங்க. லியோட கண்ணு பூரா அங்க சேகங்கோட டேபிள் மேலே தான் இருக்கு. ஏன்னா ஜீவா அங்க சேகன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்க்க இவனுக்கு அங்க பொறாமையில வயிறு எரியுது. உன் கண்ணுல பொறாம பொங்கி வலியுது, நல்லா தெரியுது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஜெனி அவனை பத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் நோட் பண்றா, அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஜெனியை வேவ் பாக்குறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வரைக்கும் வந்திருப்பான் போல இருக்கு. என் அம்மாவோட அசிஸ்டன்ட் நம்மள வேவ் பாத்துக்கிட்டு இருக்கான், நாம இப்ப நடிக்க வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் கப்புலா இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா தான் கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால 2 பேரும் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறன்ற பேர்ல மாத்தி மாத்தி கணத்தை பிடிச்சி கிள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதை பார்த்துட்டு அவனும் நம்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சேகங்கோட அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர் கான் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சேகன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான், நான் இந்த லீயோட ஊழலை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன் சார். அவனோட ரெக்கார்டு பூரா கிளீனா இருக்கு, அவன் பேர்ல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, அவனோட பேங்க் அக்கௌண்ட்டும் கிளியரா இருக்கு, அவன் யாரையும் தனியா சீக்கிரட்டா மீட் பண்ற மாதிரியும் தெரியல, அவனுக்குன்னு எந்த ஒரு பிரைவேட் சர்க்கிளும் கிடையாது, அவன் ரெக்கார்டு எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஒருத்தனோட ரெக்கார்டு கிளீனா இருக்குன்றதே சந்தேகப்பட வேண்டிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி இங்க சேகன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தன் ஏதோ ஒரு ஃபைல கொண்டு வந்து சேகன் கிட்ட கொடுக்குறான். இது என்னது அப்படின்ற மாதிரி கான் கேட்கறான். இது பர்சனல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த ஃபைலை பார்த்துட்டு இருக்கான். இந்த நடிகை என்வி சேகன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான் இல்லையா, ஏதோ ஒரு பில்டிங்கை ஏலத்துல எடுக்கிறதுக்காக தான் ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பான். அந்த பில்டிங்கை ஏலம் எடுக்கிறதுல அந்த நடிகை என்விக்கும் லீக் ஒருத்தன் லஞ்சம் கொடுத்திருப்பான் இல்லையா, அவனுக்கு தான் போட்டி இருக்கும் போல இருக்கு. அந்த விஷயத்துலதான் அவன் ஹெல்ப் கேட்டிருக்கான். அது சம்பந்தப்பட்ட ஃபைல தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபைல லீக்கு லஞ்சம் கொடுத்தான் இல்லையா, அவனோட போட்டோவும் இருக்கு. அதை கான் பார்த்துடுறான். சார், இந்த ஆளை நான் அன்னைக்கு பார்ல லீக் கூட பார்த்தேன், அவனோட மாமான்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சான் அப்படின்ற மாதிரி கான் சொல்லிடுறானா. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருந்துட்டு, இல்ல சார், இவர் பெரிய பிசினஸ் மேன், இவர் பிரசிடென்ட் சாய் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு ப்ராசிக்யூட்டர்ஸ்ல எந்த ஒரு சொந்தக்காரங்களும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றானா. இதுலயே இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, இந்த பிசினஸ் மேனுக்கும் லீக்கும் நடுவுல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தம் தான் இருக்குது அப்படின்றது தெரிய வருதா. அதனால சேகன் சொல்றான், இந்த பிரசிடென்ட் சாயோட ஸ்டாக்கோட வேல்யூஸ் எல்லாமே ஒரு சில வருஷங்களா ரொம்ப அளவுக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு, அதனால கண்டிப்பா ஸ்டாக்ஸை மேனிபுலேட் பண்றான்னு தான் நினைக்கிறேன். அதனால இவனுக்கு எதிராக சர்ச் வாரண்ட் வாங்க, அவனை பிடிச்சி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு லீக் எதிரான எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் அங்க லீ என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவன் சீஃப் யாங் கூட சேர்ந்துட்டு அதே சர்ச்ல உட்காந்து அதே பிசினஸ் மேன் கூட ஏதோ கொடுக்கல் வாங்கல் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொருள் அங்க கை மாறிக்கிட்டு இருக்கு. லீ கிட்ட வரும்போது அதுல ஏதோ ஒரு சீட் இருக்கு, இன்னைக்கு நைட் 7 மணிக்கு நமக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சீட்ல எழுதிருக்கு. அதை அவன் பார்த்துட்டு இருக்கான். அதை வந்து பின்னாடி சேகங்கோட டீம்ல இருக்க 2 டிடெக்டிவ்ஸ் மறைஞ்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி இவனை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த லீ கூடயும் சீஃப் யாங் கூடயும் ஒரு பொண்ணு மேனேஜர் மாதிரி இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு இதை பார்த்துடுறா. லீ கிட்ட சொல்றா, சேகங்கோட ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சு, இன்னைக்கு நைட் நம்ம 7 மணிக்கு அந்த பிசினஸ் மேனை போய் மீட் பண்ண வேண்டாம், அப்படி மீட் பண்ணோம்னா நம்ம சேகன் கிட்ட மாட்டிக்கும், அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த ஆளை போய் மீட் பண்ணாம விட்டா ஆல்ரெடி அந்த ஆள் கிட்ட கை நீட்டி இவங்க காசு வாங்கிட்டாங்க, காசை வாங்கிட்டு வேலை செஞ்சு கொடுக்காம ஏமாத்துறான்னு சொல்லி அந்த ஆளு ஏதாவது போட்டு கொடுக்கறதுக்கோ இல்ல இவங்களை ஏதாவது பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு, அதுவும் ரிஸ்க், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களாம். அதுக்கு உடனே லீ இருந்துட்டு, இன்னைக்கு 7 மணிக்கு நம்ம அந்த பிசினஸ் மேனை போய் மீட் பண்றோம், சேகங்க நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை மீட் பண்றதுக்காக போறான். ஆனா அவங்க எங்க மீட் பண்ண போறாங்க அப்படின்றத சேகங் முன்னாடியே தெரிஞ்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இவன் பகு வச்சுட்டான். அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வெளியில உட்காந்து ஒட்டு கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உட்காந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் 7 மணிக்கு அந்த பிசினஸ் மேனும் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இவன் ரெடியா உட்காந்துட்டு இருக்கான். லீ கொஞ்சம் லேட்டா தான் வரான். லீயும் சீஃப் யாங் தான் வராங்க. உள்ள வரும்போதே ரொம்ப நார்மலா பேசிக்கிட்டு சாப்பாடு நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அந்த ரூம் பூரா டிடெக்டரை வச்சு செக் பண்ணிட்டே இருக்கான், எங்கேயாவது பக் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பிசினஸ் மேன் கிட்ட சைகை காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூம் பூரா தேடி பாக்குறாங்க. அங்க டேபிள் மேல வாங்கி வச்சிருக்க சாப்பாட்டுல ஒரு முழு மீன்ல செஞ்ச சாப்பாடு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ளதான் பக் வச்சிருக்காங்க. இதுக்குள்ளதான் பக் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே லீ மாத்தி பேசுறான். என்ன சார், நீங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்துட்டு ஒரு ப்ராசிக்யூட்டர் கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறீங்க, என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உல்டாவா மாத்தி பேசி விட்டுடுறான். இந்த விஷயம் சேகனுக்குமே நல்லா தெரியுது, இவன் நடிக்கிறான், இவன் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பகு வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம இப்ப கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போறாங்க. அவன் நடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட பில் பே பண்ற இடத்துல, நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நீங்க பில் பே பண்ணா என்னோட நேர்மைக்கு அது களங்கமாயிடும், நான் சாப்பிட்டதுக்கு நான் தான் பில் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவனே பில் பே பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு சேகங்கும் அவனோட அசிஸ்டன்ட் கானும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பிசினஸ் மேனை பார்த்து, நீங்க ஸ்டாக்ஸ் மேனிபுலேட் பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதோட மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது ப்ராசிக்யூட்டர் லீ தான், ரொம்ப தேங்க்ஸ் ப்ராசிக்யூட்டர் லீ, இந்த ஆளை அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி லீ தான் இதையெல்லாம் பண்ணா, அந்த ஆளை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் முன்னாடி இவங்க நடிச்சுட்டு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. லீக்கு இங்க தலையே சுத்திருது, என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங் இருக்கான் இல்லையா, அந்த ஆள் கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கான், இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி. அந்த ஆள் இவனுக்கு மேல பயந்துகிட்டு இருக்கான், இப்ப என்னடா பண்றதுன்னு அவன் திருப்பி இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க சேகங் அந்த பிசினஸ் மேனை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் ஸ்டாக்ஸை மேனிபுலேட் பண்ணிருக்கான் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு, இது எல்லாத்தையுமே எனக்கு அந்த ப்ராசிக்யூட்டர் லீ தான் கொடுத்தான், அவன் தான் உங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவன் துரோகின்ற மாதிரி தான் அவன் ஷாக்காகி போய் உட்கார்ந்துருக்கான். இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் அடுத்த மாசம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லி,
நீங்க என்னோட விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்க பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா அட்டன் பண்ணலாம். இல்ல நீங்க என்னோட விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணல அப்படின்னா உங்க பொண்ணோட கல்யாண ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடக்கும். அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வந்து உங்க கையில விளங்க மாட்டுவேன். என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன், நான் உண்மையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இது எல்லாத்தையுமே அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து அந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜே இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். உடனே லீயை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். லீயையும் கூப்பிட்டுட்டு வராங்க. அவனுமே அப்சர்வேஷன் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கான். அப்போ இந்த பிசினஸ் மேன் சேகன் கிட்ட சொல்றான், எல்லாத்தையுமே லீ தான் பண்ணா, அவன் என்கிட்ட லஞ்சம் வாங்கினான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். சரி, அவனுக்கு நீங்க மட்டும்தான் லஞ்சம் கொடுத்தீங்களா இல்ல வேற யாரும் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. வேற யார் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது சார், ஆனா நிறைய பேர்கிட்ட அவன் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும். பிசினஸ் மேன்ஸ் மத்தியில மாமூல் மன்னன் ஒருத்தனோட பேர் அடிப்படுது இல்லையா, அது வேற யாரும் இல்ல, இந்த லீ தான் அப்படின்ற விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிடுறான். இங்க லீக்கு பக்குன்னு இருக்கு. இல்ல சார், அந்த ஆள் போய் சொல்றான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றானா. விடுப்பா, ஒரு சஸ்பெக்ட் சொல்றதையே நான் நம்ப போறேன், நீ என்னோட ஸ்டாஃப், நீ சொல்றதான் நான் நம்புவேன். ஆனாலும் அந்த ஆள் சொல்றதை நான் சும்மா விட மாட்டேன், விசாரணை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜே சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த நடிகை என்பியை தான் காமிக்கிறாங்க. ஒரு மசாஜ் பார்லர்ல மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. இவ இந்த மேயரோட கேஸ்ல கொலை செய்யப்பட்ட ஜெனியோட பழைய பாஸ் இருக்கான் இல்லையா, பினான்ஸ் கம்பெனியோட எம்டி, அந்த ஆளோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இவ விலைக்கு வாங்கியிருந்தா இல்லையா, அந்த ஷேர்ஸ்ல ஒரு 25% ஷேர் மட்டும் எங்க இருக்கு, யார் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியலையா. இப்ப ஏதோ போர்ட் மீட்டிங் வரப்போது, ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வரப்போது, அதுல அந்த 25% ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே அந்த 25% ஷேர் வாங்கினது ஜெனியோட அம்மா தான். அதுவும் ஜெனி பேர்ல தான் வாங்கியிருக்காங்க. இங்க ஜெனி அந்த என்பிக்கு பக்கத்து பெட்ல தான் அவப்படுத்திட்டு அவ அங்க மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி சத்தம் போட்டு கத்தி கத்தி பேசுறது, மசாஜ் பண்றவங்களை திட்டுறது, இந்த மாதிரி கத்தி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுல ஜெனி கடுப்பாயி அவளுமே பிடிச்சி திட்டி விட்டுடுறா. ரெண்டுமே சரியான மண்ட சூடான ஆளுங்க, மாத்தி மாத்தி ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்காங்களா. அதுல இந்த நடிகை என்பி கொஞ்சம் ஓவராவே பேசி விட்டுடுறா. அதனால ஜெனி கோவப்பட்டு அங்க மசாஜ் பண்றதுக்காக ஏதோ கிரீம் வச்சிருக்காங்க, அதை தூக்கிட்டு வந்து இவ கண்ணு மேலேயே கொட்டி விட்டு திமிர் பிடிச்சவளே அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. இவ தேடிட்டு இருக்க அந்த 25% ஷேர் ஹோல்டரே ஜெனி தான் அப்படிங்கிற விஷயமே தெரியாம தேவையில்லாம அவகிட்ட வம்பிழுத்து வச்சிடுறா. ஜெனி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஜெனியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் எங்க போறா, என்ன பண்றா அப்படிங்கறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் நேரா அவளோட அந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறா. அங்க கரெக்டா ஜெனியோட அம்மாவும் அசிஸ்டன்ட்டும் வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவ இந்த இடத்துல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. உனக்கு தேவையா இதெல்லாம், என்னோட பிசினஸ் எடுத்துக்கோ, என்னோட வேலையை பாரு, அங்க வந்து அதை பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன, தேவையில்லாம இந்த கடையில வந்து நீ என்ன பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வேலை பாக்குறவங்க ஜெனியை வந்து பாஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுடுறாங்க. அது கேட்டதும் அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. எது பாஸா, நீயா இந்த இடத்துக்கு ஓனர் அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க லீய காமிக்கிறாங்க. அவன் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருக்கான். அப்ப ஜீவா அவங்கிட்ட வேகமா ஓடி வந்து, என்னத்தடா பண்ணி தொலைச்ச, உனக்கு எதிராக சர்ச் வாரண்ட் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டதும் லீ ஷாக் ஆயிடுறான். எது சர்ச் வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி எங்கேயோ ஓட பாக்குறான். அப்படி ஓடும் போது இந்த சேகங்கோட டீம்ல இருக்கிறவங்க இவனை வழிமறிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வேற பக்கமா ஓட பாக்குறான். அங்கேயும் அவனை வழிமறிக்கிறாங்க. எங்க போனாலும் இவனை விட மாட்டேங்கிறாங்க. உடனே சீஃப் யாங்குக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் நோட் பண்ணா, அந்த ஆள் போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். இவனும் போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள இவனை எல்லாரும் சுத்தி வளைச்சிடுறாங்களா. உடனே அந்த போனை பக்கத்துல ஒரு செடி இருக்கு, அந்த செடிக்குள்ள ஒளிச்சு வச்சிடுறான். அந்த பக்கம் சீஃப் யாங் இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் போன் மூலியமா கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அப்போ சேகங் வந்து, இந்த மாதிரி உனக்கு எதிராக நாங்க சர்ச் வாரண்ட் வாங்கியிருக்கோம், அந்த பிசினஸ் மேன் பிரசிடென்ட் சாய் இருக்கார் இல்லையா, அவர் உனக்கு லஞ்சம் கொடுத்ததா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவனோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணப்ப எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரிய வரவே இல்ல. மேபி அவர் கொடுத்த லஞ்ச பணத்தை நீ உன்னோட வீட்லயே சீக்கிரட்டா சேஃப்ல ஒளிய வச்சிருப்பியோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால உன்னோட வீட்டை நாங்க செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் சீஃப் யாங்கும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உடனே அவங்களுக்கு அது கேட்கணும், அவங்களுக்கு அது தெரியணும்ன்றதுக்காக இங்க லீ என்ன பண்றான், என்ன சார் சீக்ரெட் மிஷனா, எனக்கு தெரியாமையே நீங்க சீக்ரெட் மிஷன் பண்றீங்களா, இந்த சீக்ரெட் மிஷனுக்கு கோட் நம்பர் வச்சிருப்பீங்களா, என்ன கோட் நம்பர் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஒரு கோட் நம்பர் சொல்றான். அது அவன் சேஃபோட பாஸ்வேர்டு போல இருக்கு. அது அங்க சீஃப் யாங்கு கேட்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த பாஸ்வேர்டு சொல்லி, இதுதான் உங்க சீக்ரெட் மிஷனோட கோடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப எல்லாம் பண்ணாத, உங்க வீட்டை செக் பண்ணணும், வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க சீஃப் யாங்குமே புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு உடனே லீயோட வீட்டுக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி அங்க அந்த ஒளிச்சு வச்சிருக்க பணத்தை எல்லாம் அவங்க எடுத்து ஒளிய வைக்கணும்ன்றதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா. இவன் உடனே டைம் வாங்கணும்ன்றதுக்காக, சார் எனக்கு வயிறு வலிக்குது சார், நான் பாத்ரூமுக்கு போகணும் சார் அப்படின்னு போய் டாய்லெட்ல கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து கடத்தி கூட்டிட்டு போனா, போற வழியெல்லாம் சார் கொஞ்ச நேரம் கார் நிறுத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சு பாக்குறான்.
பாக்குறான். ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஒழுங்கா போலாவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே சீஃப் யாங்கும் அந்த பொண்ணு லீயோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இவன் தான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டான் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அந்த ரூம் ஓபன் பண்ணி போய் பாக்குறாங்க. அது ஃபுல்லா பணமா இருக்கு. எங்க பணத்தை எடுத்து ஒளிய வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு 4 அட்டைப்பெட்டி எடுத்து வச்சு அது ஃபுல்லா பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை எல்லாம் கொட்டி அந்த சீக்ரெட் ரூம்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வராங்க. அதுக்குள்ளேயே ப்ராசிக்யூட்டர்ஸோட கார் வீட்டு வாசல்ல வந்து நின்னுடுது. இவங்களுக்கு எங்க போறது என்ன பண்றது, அந்த பணத்தை வேற அவங்களால தூக்க கூட முடியல, அவ்வளவு வெயிட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னே புரியலையா. அதனால இந்த சீஃப் யாங் என்ன பண்றான், அங்க கேஸ் சிலிண்டர் இருக்கு, அந்த பைப்பை கட் பண்ணி விட்டுட்டு பேக் டோர் வழியா எஸ்கேப் ஆகி போயிடுறான். பணம் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அங்க இருந்து வெளியில போயிடுறான். இங்க சீஃப் யாங் லீய கூப்பிட்டு வந்து வாசல்ல இறங்கி நின்னுட்டு இருக்காரு. என்னப்பா பயமா இருக்கா? இதுக்கப்புறம் தான் பயங்கரமா இருக்கும், வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பாக்குறான். இவனும் பிடிச்சி தடுத்து நிறுத்துறான். ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க எந்த பாவமுமே பண்ணதே இல்லையா அப்படின்ற மாதிரி லீ கோவமா கேக்குறான். அதே சமயம் அங்க வீடு வெடிச்சு செதுறது. சீஃப் யாங் லைட்டர் ஆன் பண்ணி அங்க உள்ள தூக்கி போட்டுறாரு. அதை பார்த்துட்டு இங்க லீயுமே ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு பக்குன்னு இருக்கு. உள்ளுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சிருந்திருக்கான். எல்லா பணமும் பத்தி எரியுது. மத்தவங்க எல்லாம் ஓடி போய் எதையாவது அணைக்க முடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா லீ மட்டும் ஷாக்லயே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கான். இன்னொரு பக்கம் ஜீவா போய் இந்த லாயர் ஹவாங்கோட மர்டர் கேஸ்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி தனியா தேடிட்டு இருக்கா. அவன் மேல இருந்து தான் கீழே விழுந்திருக்கான். மேபி மேல வேற யாராவது கூட இருந்திருக்கணும். அவங்களுக்குள்ள தள்ளுமுள் ஏதாவது நடந்திருக்கணும். கண்டிப்பா அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடியோட மேல மொட்டை மாடியில போய் தேடி பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ ஒரு கட்டை கடியில இருந்து இந்த லாயர் ஹவாங்கோட தொலைஞ்சு போன போன் ஜீவாவோட கைக்கு கிடைக்குது. இன்னொரு பக்கம் ஜெனியோட அம்மா தான் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, இவ தனியா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்டோட கணக்கு புக்கு எடுத்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவ ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கான்னு தெரியுது. அதை பார்த்துட்டு இவங்க வழக்கம் போல திட்டம் தான் செய்யறாங்க. பிடிச்சிருக்காங்க அப்படின்னா திட்டுறாங்க. உன்னை யாரும் தனியா பிசினஸ் பண்ண சொன்னா, அதை பண்ண சொன்னா, இதை பண்ண சொன்னான்னு சொல்லி பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காங்களா. ஆனா இவ இருந்துட்டு இது என்னோட பிசினஸ், நான் தான் பார்ப்பேன், உங்களோட பிசினஸ் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதை தான் நீ பண்ணணும் அப்படின்னா நீ என் வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு உடனே ஜெனி வாயை விட்டுடுறா. நீங்க இப்படிதான் பணத்துக்காக என் அப்பாவையும் வீட்டை விட்டு விரட்டினீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. கோவப்பட்டு அவங்க ஜெனியை போட்டு அடிச்சிடுறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை உங்களோட சர்நேம் வச்சுக்கிறதுக்கு, எனக்கு என் அப்பாவோட சர்நேம் தான் வச்சுக்கணும், எனக்கு உங்க சர்நேம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோவமா கத்திட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க லீய காமிக்கிறாங்க. அவன் 5 வருஷமா கஷ்டப்பட்டு ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் பூரா அங்க பத்திட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து இவன் கண் கலங்கி நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த ப்ராசிக்யூட்டர் கான் இருக்கா இல்லையா, அவன் வந்து லீய பார்த்து என்னப்பா உன் வீடு எரியறத பார்த்து அலற போல இருக்கு அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு போறான். எல்லாரும் கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இவன் தான் பாவம் பணம் போயிடுச்சுன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் சீஃப் வந்து சொல்றாரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியலப்பா, பணத்தை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் அணைச்சு போய் ஏதாவது பணம் தேருதான்னு பாக்குறாங்க. ஒண்ணுமே தேரவே இல்லை, எல்லா பணமும் போயிடுச்சு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஓடி வந்து சொல்றா, உனக்கு எதிராக ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ்ல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு இவனை வேலையை விட்டு தூக்குவாங்க, அப்படி இல்லைன்னா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இதை கேட்டதும் லீக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. என்னை இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல, ஆனா நான் தனியா சாக மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போறதும் சரி, என் வேலையை விட்டு தூக்குறதும் சரி எனக்கு சாகிறதுக்கு சமம். நான் சாகுறேன் அப்படின்னா நான் தனியா சாக மாட்டேன், என் கூட சம்பந்தப்பட்டிருக்க எல்லாத்தையும் சேர்த்து நான் சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி பார்க்க தான் காமிக்கிறாங்க. கங்சுக்கோட அம்மா பார்க் இருக்காங்க இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்தப்ப இந்த சேகங் தான் நான் கங்சுக்க கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு போனா இல்லையா, அவங்களை கண்ணை கட்டி கடத்தி கொண்டு வந்து ஏதோ ஒரு பிரைவேட் ஜெயில போட்டு வச்சிருக்கான் போல இருக்கு. அவங்க ஃபேமிலி போட்டோ வச்சு பார்த்துட்டு அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களை கடத்திட்டு வந்து ஜெயில போட்டப்பவே இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. உண்மையிலே இவங்களோட புருஷன் சேர்மன் லீய கொலை பண்ணது இந்த சேகங் தான் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என் பையன் கங்சுக்கு வருவான்டா, அவன் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ஏன் இப்படி சொல்றீங்க? கங்சுக்கு பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிய வந்துச்சா? ஒருவேளை கங்சுக்கு உங்களை பாக்குறதுக்காக நேர்ல வந்தானா மறக்காம அவங்கிட்ட சொல்லுங்க, அவனோட அப்பா சேர்மன் லீய கொலை பண்ணது இந்த சேகங் தான் அப்படின்னு சொல்லுங்க, என்ன பழி வாங்குறதுக்காக கண்டிப்பா அவனை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பயங்கர நக்கெல்லாம் சொல்றான். நீ சொன்னது கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா என் பையன் கங்சுக்கு என்ன தேடி வருவான், அவன் கண்டிப்பா உன்னை பழி வாங்குறதுக்காகவும் வருவான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெத்தா இவங்க சொல்றாங்களா. அவன் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு, ஒருவேளை அவன் உயிரோடவே இல்லைன்னா அவன் செத்து போய் இந்நேரம் மண்ணுக்குள்ள மக்கி போயிருந்தானா எப்படி அவன் வருவான் அப்படின்ற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு போயிருந்திருப்பான். அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா என் பையன் வருவான்டா, அவன் கண்டிப்பா வந்து உன்னை பழி வாங்குவான், உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அதே கோவத்தோடய இங்க லீ ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு வரான். ஜீவா ஓடி வந்து பார்த்துட்டு, என்னடா உன்னை பத்தி என்னென்னமோ ரூமர் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. நான் உங்ககிட்ட அப்புறமா இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இவன் நேரா ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோஸ் அங்க போய் பாக்குறான். ஒழுங்கா இப்ப நடக்கிற இன்வெஸ்டிகேஷனை தடுத்து நிறுத்திடுங்க, ஏன்னா நான் மாட்டினேன்னா நான் மட்டும் தனியா மாட்ட மாட்டேன், பின்னாடி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த ப்ராசிக்யூட்டர்ஸ்ல ஜோசங் மட்டும் இல்ல, இன்னும் பெரிய வேற வேற ப்ராசிக்யூட்டர்ஸ் லாயர்ஸ் எல்லாருமே இவங்க கூட சேர்ந்து லஞ்சம் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அந்த லிஸ்ட் அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, இவங்க கூட சேர்ந்து பணத்தை வாங்கினாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நான் எல்லாமே வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நான் போட்டு கொடுத்துருவேன், ஒழுங்கா இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவன் ஜோசங்க போய் மிரட்டிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹை பையன் தட்டி விட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட சந்திக்கலாம். பாய்.